தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கியதிலிருந்து எதிர்வந்த எந்த தேர்தலையும் சந்திக்கல. எங்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அந்த தேர்தலை நோக்கி கட்சியை பலப்படுத்தக்கூடிய அல்லது தேர்தலுக்கான வியூகங்கள் வகுக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இந்த நிலையில தான் சமீபத்தில் கட்சியில 2 முக்கிய நபர்கள் இணைந்தார்கள். அதுல ஒன்று அஇஅதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியில் இருந்த சிடிஆர் நிர்மல்குமார், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரைக்கும் விசிகவுக்கு முன்னாடியே ஒரு தனியார் நிறுவனம் நடத்தி கொண்டிருந்தார். தேர்தல் வியூக வகுப்பாளராகவும் பிரசாந்த் கிஷோரிடம் அவர் பணியாற்றியிருந்தார். அந்த அனுபவமும் அவருக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நிறைய மாநாடுகள் நடத்துவதற்கும் தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கும் ஆதவ் அர்ஜுனா வேலை பார்த்திருக்கிறார். அதே நேரத்தில் சிடிஆர் நிர்மல்குமாரை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுக்கு முன்னாடி அவர் பாஜகவில் இருந்தார், ஐடி விங்ல. அதே போன்று அதிமுகவில் இருந்து தற்போது மீண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு அவர் இணைந்திருக்கிறார். அவருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஜான் ஆரோக்கியசாமி என்று ஜேபேக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவருக்கான தேர்தல் வியூக வேலைகளை, ஏன்னா தொடர்ச்சியா கட்சி தொடங்கியதிலிருந்து முதல் அரசியல் மாநில மாநாடு நடைபெற்றது, கொள்கை திட்டங்களை வகுத்தது, கொள்கை தலைவர்களை உருவாக்கியது அப்படின்னு பல பங்களிப்பில் ஜான் ஆரோக்கியசாமியினுடைய அந்த உள்ளீடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில ஆதவ் அர்ஜுனாவினுடைய வருகைக்கு பிறகு தான் இப்போ ஒரு முக்கியமான சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. அந்த சந்திப்பு பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் தாவேக தலைவர் விஜயை சந்தித்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆலோசனை நடத்தி இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு தேர்தல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் தாவேகாவுக்காக செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து திமுகவினுடைய தேர்தல் வியூகத்திற்காக பணியாற்றி இருக்கிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் திமுகவினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றினார். அதற்கு பிறகு பீகாருக்கு சென்ற பிரசாந்த் கிஷோர் தான் சொந்தமாக ஒரு கட்சி தொடங்குவதாக அறிவித்திருந்தார். ஜன் சுராஜ் அப்படிங்கிற பெயரில் அந்த கட்சி தொடங்கப்பட்டு அவர் தொடர்ந்து பீகாரில் தேர்தலையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம். பீகாரில் ஒரு 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அந்த 4 தொகுதிகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா இமாம்கஞ்ச், தராரி, ராம்கார், பெலாகஞ்ச் ஆகிய 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சி போட்டியிடுகிறது. ஆனால் அந்த 4 தொகுதிகளிலையும் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரினுடைய ஜன் சுராஜ் கட்சி தோல்வி அடைகிறது. அந்த 4 தொகுதிகளினுடைய இடைத்தேர்தல்களிலும் அவர்களால் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரமாக இருக்கிறது. சரி, இப்போ இங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய மிகப்பெரிய வெற்றிக்காக பிரசாந்த் கிஷோரினுடைய வியூகம் வகுத்து கொடுக்கப்பட்டது. எனவே 26 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு விஜய்க்கும் பிரசாந்த் கிஷோர் இந்த வியூகங்களை வகுத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில பல அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலோ அல்லது இப்போ 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையோ திமுக கிட்டத்தட்ட முழுமையான வெற்றியை பெற்றிருக்கிறது. 2019 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது, மற்றது எல்லாமே திமுக வெற்றி தான். இப்போ 2024 கூட 40க்கு 40 அப்படின்னு திமுக இந்தியா கூட்டணி தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஸோ அப்போ இந்த வியூகங்கள் இல்லாமத்தானே திமுக அந்த வெற்றியை பதிவு செய்தது. அப்ப இந்த ரேட்டிங் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் அடிப்படையில் இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அப்ப பிரசாந்த் கிஷோர் தான் சொந்தமாக கட்சி தொடங்கி ஒரு இடைத்தேர்தலில் ஒரு 4 தொகுதிகளில் வெல்ல முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலில் அவர் மீண்டுமாக தன்னுடைய வியூகத்தை தாவேகாவுக்காக வகுத்து கொடுத்தால் அந்த வெற்றி எப்படி சாத்தியமாகுங்கிற ஒரு கேள்வியையும் இப்போ அரசியல் விமர்சகர்கள் எழுப்புறாங்க. இந்த கேள்வி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறதா? ஏன் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே தாவேகாவுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி தற்போது ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர். இப்ப இந்த 3 பேரும் ஒருமித்த கருத்தில் ஒத்த நிலைப்பாட்டில் வருவார்களா? இந்த பக்கம் திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக எங்கள் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை அமைப்போம் அப்படிங்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு
பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2026 நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ், விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணிக்காக தொடர்ந்து தங்களது முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான சூழல்ல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வியூக வகுப்பாளராக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆலோசனைகளை பிரசாந்த் கிஷோர் வழங்கப் போகிறார். அது அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு எடுபடக்கூடிய ஒன்றாக இருக்கும், அது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வியூகங்களுக்கும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய வியூகங்களுக்கும் இடையூறு செய்யப்படாத ஒரு வியூகமாக இது 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறது.